தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போதை, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போதை சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போதை? வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜூன் 22 அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட பிறந்தநாள். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஜனவரி 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, இந்த ஜனவரி 1 அப்படின்னாலே பார்த்தா முன்னாள் நைட்லேருந்து அந்த நியூ இயர் செலிப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாரும் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. நேற்று ராத்திரிலேருந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே இந்த பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், போஸ்டர் ஓட்டுறதா இருக்கட்டும், எங்கே திரும்பினாலும் தளபதி, அதாவது பார்க்குற இடம் ஃபுல்லாக அப்படியே கூட்டமாக பார்த்தீங்கன்னா தளபதிக்காக எல்லாம் ஒரு சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகள் பல இடங்களில் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த ஜூன் 22 தளபதி பிறந்தநாள் அப்படிங்கிறத மக்கள் யாருமே மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு நாள் அப்படின்னு வந்துச்சுன்னாக்கா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த தொண்டர்கள் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உண்மையிலே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். இந்த ஜூன் 22 அப்படின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்தா தளபதியோட பிறந்தநாள் அப்படின் போது ஒரு படங்கள் வரும், விச் மீன்ஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதியோட பிறந்தநாளாலே படம் வரும், படத்துக்கு போவோம், தளபதி பிறந்தநாளுக்கு ஸ்டேட்டஸ் வைப்போம், எவ்வளோ முடிஞ்சிச்சு. பட் இப்போ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ற விஷயம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் அந்த படத்துடைய முதல் அப்டேட் வந்திருக்கு நேற்று ராத்திரி 12 மணிக்கு. அது நைட் ஷோ பார்த்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டாடி இருக்காங்க. தியேட்டர் செலிப்ரேஷன் வீடியோ போடுறோம் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தருணத்தில் உங்கள் முன்னிலையில் நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் இந்த சார்பாக நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு 51வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே இந்த வருஷம் அவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத மனதார வாழ்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கர்ஜனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் அப்டேட். ஸோ அதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா இப்போ இதை லைட்டாக அப்படி டீகோடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். தளபதி அவர்கள் இதில் ஒரு காப்பாக இருக்கார், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதாவது இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராக இருக்கார் அவர். ஸோ ஒரு காப், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து எப்படி ஒரு பொலிட்டீஷியனாக அவர் மாறுறார் ஒரு ஜனநாயகன் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சமுதாயத்துக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு கதையாக தான் இருக்கும். என்ன காரணம்னா காவல்துறையின் அடக்குமுறை, காவல்துறையின் அணுகுமுறை, காவல்துறை மக்கள் மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதல், இது எல்லாத்தையுமே இந்த படத்தில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் சுருக்குன்னு குத்துறா மாதிரி தான் நடிச்சிருப்பார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது காவல்துறை மேலே எங்களுக்கு விமர்சனம் இருந்தாலும் காவல்துறையில் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம சேர்த்து குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ காவல்துறையில் ஒரு சில நல்லவர்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் மீதம் உள்ளவர்கள் இந்த மேலிடத்துலேருந்து கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் அப்படின்ற அந்த ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் சட்டம் தன் கடமையை செய்யுதோன்னு நினைக்கிறேன் நான். பட் இது எல்லாத்தையும் இந்த ஜனநாயகன் மூலியமாக தளபதி அவர்கள் புரிய வைப்பார்ன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப வெறித்தனமான வெயிட்டிங் அப்படின்னு சொல்லணும். எப்படா இந்த ஜனவரி 9 வரும் அப்படின்ட்டு உங்களை மாதிரி நானும் ரொம்ப வெறித்தனமாக காத்துட்டு இருக்கேன். முதல் அப்டேட் வந்துச்சு இல்லையா, இதுலேயே ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக பல விஷயங்கள் ரிவீல் ஆகும்ன்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தளபதி அவர்களை இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே அதுக்காகவே இன்னைக்கு மத்தியானம் படத்துக்கு போயிருந்தோம். அங்கேயும் இந்த அப்டேட் கொடுத்தாங்க. என்ன ஒரு தியேட்டர் வைப் பண்ணுறீங்க, வாய்ப்பே இல்லை, வேற லெவலில் இருந்துச்சு. அந்த மாதிரி தளபதி அவர்களை ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ என்னன்னா
மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதாவது தளபதி அவர்கள் அவரோட படம், அந்த படம் அது நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் முழுசாக சந்தோஷப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவரோட கடைசி படம், என்னடா இது இதுக்கப்புறம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்தாலும் அப்படியே மனசை தேத்திக்கிறோம். பரவாயில்ல, மக்களுக்காக வராரு, நல்லது பண்ணுறதுக்காக வராரு, பரவாயில்ல அப்படின்னு ஒரு தேத்திக்கிறோம். என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடித்த நிறைய படங்கள் இருக்கும்ல, அதை நம்ம போட்டு அப்படியே பார்த்துக்க வேண்டியது, திருப்பி ரீரிலீஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆறுதல் தானே தவிர மற்றபடி தளபதியோட கடைசி படம் அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. என்ன இருந்தாலும் சரி, இது தளபதியோட ஒரு ஃபேர்வெல். இந்த படத்தை கண்டிப்பாக மக்களோட சேர்ந்து எல்லாரும் கண்டிப்பாக கொண்டாடணும்னு சொல்லுவேன் நான். ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், இது தேட்டர் தெரிக்க போகுது, பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. எப்படி வருஷம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக தளபதி இருக்காரோ, கண்டிப்பாக 2026 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக தளபதி அவர்கள் தான் இருப்பார்ன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த தேட்டர் செலிப்ரேஷனை வச்சு நம்மளால் சொல்லிக்க முடியுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே வெளியில் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு ஒரு சிலர் வராங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து, அதாவது சினிமாவை தாண்டி அரசியலையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர் தான் எங்களுக்கு வேணும், அவர் தான் வரணும் அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். உண்மையிலேயே தளபதி அவர்களை பார்த்து எல்லாருமே கற்றுக்கணும். நீங்கள் நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் வச்சுக்காம ஒரு மக்கள் இயக்கம்ன்ற மூலியமா அவங்கள வச்சு நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சி மூலியமா மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்றாங்க இல்லையா. உண்மையிலேயே சொல்றேன், தளபதி மாதிரியான ஒரு தலைவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்றத நான் சொல்லல, பொதுமக்களோட கருத்தா இருக்குன்னு சொல்றேன். எங்க திரும்பினாலும் கடந்த ஒரு 3-4 நாளாவே பார்த்தீங்கன்னா தளபதி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி எல்லா இடத்துலையும் பேனர் தான், போஸ்டர் தான், வால் போஸ்டர் தான். உண்மையிலேயே சொல்றேன், பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பேர் இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாள் பேனர் போஸ்டர் வச்சதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தர் அந்த நலத்திட்டம் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வாய்ப்பே இல்லைங்கன்ற மாதிரி தோணுது. எனக்கு என்னன்னா, முதல் அப்டேட் இப்பதான் வந்திருக்கு, அதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடன்பிறப்புக்கள்லாம் கதறாங்க பயங்கரமா. இன்னும் ஒரு அப்டேட்டா வருமா, இவனுங்க இருப்பான்லாம் இருக்க மாட்டாங்களா, ஒண்ணுமே புரியலையே. டேய், நான் என்ன சொல்றேன், மெடிக்கல் ஷாப்ல இந்த கதறாம இருக்கிறதுக்கு ஏதாவது மாத்திரை கத்து இருந்தா போட்டுட்டு உட்காருங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு கதறானுங்க. அது எங்களுக்கே பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதறானுங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதறானுங்க, கொடி அறிவிச்சதுக்கு, கட்சி பேர் அறிவிச்சதுக்கு, முதல் மாநில மாநாடுக்கு எல்லாத்துக்கும் கதறி இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முதல் அப்டேட் வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்படி இருக்கு, இதில் இப்படி இருக்கு, இவர் என்ன கத்தியோட வராருன்னு அவன் கதறிட்டு கிடக்கிறான். உண்மையிலேயே பார்க்க எங்களுக்கே பாவமா இருக்கு. இதுக்கே இப்படியாடா, இன்னும் பல அப்டேட் வரப்போகுது, இன்னும் பல பாடல்கள் வரப்போகுது, படமே ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ள என்ன ஆவாங்களோ தெரியல இவங்க. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தாக்கா அவன் பார்த்தா இன்னைக்கு சோஷியல் மீடியா பூரா ஆக்கிரமிச்சு அப்படியே ஸ்டேட்டஸ்ல ட்ரெயினா விட்டுட்டு கிடக்குறாங்க. மொத்தம் தளபதியோட ஸ்டேட்டஸா வச்சு அங்கே நலத்திட்டம் பண்ற உதவிகளா இருக்கட்டும், தளபதியோட இதுவா இருக்கட்டும், இந்த ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சு இன்னும் இந்த உடன்பிறப்புகள் எல்லாம் அப்படியே கதற விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு சம்பவம் வேற இருக்கு. அது என்ன தெரியுமா, இந்த அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்து நம்ம அப்பா ஆப்பிரிக்கால போயிட்டு ஒரு விஷயம் பண்ணி எல்லாரும் ஏமாத்தினாங்க, போயிட்டு அங்க இருக்கவங்க நம்மளோட தமிழ்நாட்டு சாதனைகளை பார்த்து வாழ்த்தி ஒரு நடனம் ஆடினாங்கன்னு, அதே மாதிரி நம்ம ஆளுங்க பணத்தை கொடுத்து தளபதியோட பேருக்கு ஆட வச்சிருக்காங்க. பாருங்க நீங்களே. தளபதி அவர்கள் வந்து அதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல விஷயமா இருந்தாலும் நல்லாவே செய்வாப்பில். கதற விடணும்னாலும் ரொம்ப பயங்கரமாகவே கதற விடுவாங்க. அதில் தளபதியோட ரசிகர்கள், இந்த தொண்டர்கள் அப்படின்னாக்கா சொல்லவா வேணும்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 நாளாகவே கதற விட்டுட்டு இருக்காங்க. அவன் பேனர் போஸ்டர்னு வச்சு அதுக்கப்புறம் நலத்திட்டம்னு கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறையுமே அந்த அளவுக்கு வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி மேலே இருந்து ஒரு ப்ரெஷரை போட்டிருக்காங்க மொத்த பேரும். அது ஒரு தனி வீடியோ வருது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சேட்டைகள் இந்த ஆளுங்கட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. பட் ஒரு நல்ல காரியம் பேசும்போது எதுக்கு ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி பேசணும். இந்த வீடியோவையோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் தளபதி அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிச்சுக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்ன காரணம்னா உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் வரல, மக்களோட பொதுநலத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், 2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்கள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன்.